மனிதன் மனிதனாக வாழ வழிகாட்டும் நபிமொழிகள் பகுதி 5. பெரும் பாவம். மிகப்பெரிய பாவம் எது என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன். இறைவன் உன்னை படைத்திருக்க நீ அவனுக்கு இணை வைப்பது என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதன் பின்னர் பெரிய பாவம் எது என நான் கேட்டேன். உன் குழந்தை உன் உணவில் பங்கு போடும் என்ற அச்சத்தில் அதை நீ கொல்வது என்றார்கள். அதன் பின்னர் பெரிய பாவம் எது என நான் கேட்டேன். உன் அண்டை வீட்டானின் மனைவியுடன் விபச்சாரம் செய்வது என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பெற்றோரை திட்டாதீர். பெற்றோரை திட்டாதீர். ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது பெரும் பாவங்களில் ஒன்றாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மனிதன் தன் பெற்றோரை திட்டுவானா என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. ஆம், ஒருவன் மற்றவரின் தந்தையை திட்டுகிறான் என்றால் பதிலுக்கு அவன் இவனுடைய தந்தையை திட்டுகிறான். அவ்வாறே ஒருவன் மற்றவரின் தாயை திட்டுகிறான் என்றால் பதிலுக்கு அவன் இவனுடைய தாயை திட்டுகிறான் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நற்செயல்கள் ஒவ்வொன்றும் தர்மம். நற்செயல்கள் ஒவ்வொன்றும் தர்மம். நல்ல காரியம் ஒவ்வொன்றும் தர்மமாகும் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சிரித்த முகத்துடன் இருங்கள். சிரித்த முகத்துடன் இருங்கள். நல்ல காரியம் எதையுமே இழிவாக கருதாதே. நீ உன் சகோதரனை சிரித்த முகத்துடன் சந்தித்தால் அதுவும் நல்ல காரியமே என முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பாதுகாப்பளியுங்கள். இறைவனின் பெயரால் உங்களிடம் பாதுகாப்பு கோருபவருக்கு பாதுகாப்பு அளியுங்கள். இறைவனின் பெயரால் தன் தேவையை கேட்கிறவருக்கு கொடுங்கள். உங்களுக்கு நன்மை செய்கிறவருக்கு நீங்களும் நன்மை செய்யுங்கள். உங்களிடம் எதுவுமே இல்லையெனில் குறைந்தபட்சம் அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பொருளுக்கு அடிமையாகாதீர். பொருளுக்கு அடிமையாகாதீர். தங்கம், வெள்ளி மற்றும் பட்டு முதலியவற்றுக்கு அடிமைப்பட்டிருப்போர் நாசமாகட்டும். ஏனெனில் இப்படிப்பட்டவனுக்கு பொருள் கொடுக்கப்பட்டால் மகிழ்ச்சி அடைகிறான், இல்லையெனில் அதிருப்தி அடைகிறான் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வழிபோக்கன் போல இருங்கள். வழிபோக்கன் போல இருங்கள். நீங்கள் உலகில் ஒரு வழிபோக்கன் போன்றே இருங்கள். இந்த உலகமே நிலையானது என கருதாதீர்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என இப்னு உமர் அறிவித்தார். நீங்கள் மாலை பொழுதை அடைந்தால் காலை பொழுதை எதிர்பார்க்காதீர்கள். அவ்வாறே நீங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டால் மாலை பொழுதை எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போதே நோய் காலத்திற்காக எதையாவது தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் உயிர் வாழும்போதே உங்களின் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்காக எதையாவது தேடிக்கொள்ளுங்கள் என இப்னு உமர் கூறி வந்தார். இறைவனிடமே உதவி தேடுங்கள். இறைவனிடமே உதவி தேடுங்கள். நீங்கள் இறைவனின் கட்டளைகளை மனத்தில் வையுங்கள். அவன் உங்களை பாதுகாப்பான். உங்கள் கவனத்தை இறைவனின் பக்கம் செலுத்துங்கள். அவனை உங்களுக்கு முன்பாக காண்பீர்கள். நீங்கள் எதையேனும் கேட்டால் இறைவனிடம் மட்டுமே கேளுங்கள். நீங்கள் உதவி தேடினால் இறைவனிடம் மட்டுமே உதவி தேடுங்கள் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உங்களை நேசிக்க வேண்டுமா? உங்களை நேசிக்க வேண்டுமா? எனக்கு ஒரு செயலை காட்டுங்கள். நான் அதை செய்தால் இறைவனும் என்னை நேசிக்க வேண்டும், மக்களும் என்னை நேசிக்க வேண்டும் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் கேட்டார். உலக மோகத்தை குறைத்துக்கொள். இறைவன் உன்னை நேசிப்பான்.
மக்களிடம் உள்ளவற்றின் மீது உன் மோகத்தை குறைத்துக்கொள். மக்கள் உன்னை நேசிப்பார்கள் என இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்தரங்கத்திலும் சிறந்து வாழுங்கள். அந்தரங்கத்திலும் சிறந்து வாழுங்கள். மக்களிடமிருந்து தன் தேவைகளை எதிர்பார்க்காமல் அந்தரங்க வாழ்க்கையில் சிறந்தவனாக வாழும் அடியானை இறைவன் நேசிக்கின்றான் என இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தவறு இழைப்பவனே மனிதன். தவறிழைப்பவனே மனிதன். மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்களே. அவர்களில் சிறந்தவர்கள் தம் பாவங்களுக்காக மனம் வருந்தி திருந்துபவர்களே என இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வரம்பு மீறி புகழாதீர். வரம்பு மீறி புகழாதீர். ஒரு மனிதர் குறித்து இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் பேசப்பட்ட போது ஒருவர் அவர் குறித்து புகழ்ந்து உரைத்தார். உடனே, உனக்கு கேடுதான், உன் தோழரின் கழுத்தை நீர் துண்டித்து விட்டீரே என இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை கூறினார்கள். பிறகு, உங்களில் ஒருவர் தம் சகோதரரை புகழ்ந்தே ஆக வேண்டும் என்று இருந்தால் அவர் குறித்து நான் இன்னென்ன விதமாக எண்ணுகிறேன் என்று மட்டும் கூறட்டும். அதுவும் அவர் அவ்வாறு இருப்பதாக கருதினால் மட்டுமே கூறட்டும். அல்லாஹுவே அவரை குறித்து விசாரணை செய்து முடிவு செய்பவனாய் இருக்கின்றான். அல்லாஹுவை முந்திக்கொண்டு யாரையும் தூய்மையானவர் என்று யாரும் கூற வேண்டாம் என இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், தம் முன்பு புகழ்ந்தவரை பார்த்து உனக்கு அழிவுதான் என இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என உள்ளது. உண்மையில் நிலைத்திருங்கள். உண்மையில் நிலைத்திருங்கள். ஏனெனில் உண்மை நன்மையின் பக்கம் கொண்டு செல்கிறது. நன்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கிறது. மனிதன் எப்போதும் உண்மையையே பேசிக்கொண்டு உண்மையை தேடிக்கொண்டே இருந்தால் அவனை உண்மையாளர்களில் ஒருவனாகவே இறைவன் எழுதுகிறான். பொய்யுரைப்பது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனெனில் பொய் தீய வழியில் கொண்டு செல்கிறது. மேலும் தீய வழி நரகத்திற்கு கொண்டு செல்கிறது. மனிதன் எப்போதும் பொய்யே பேசிக்கொண்டு பொய்யின் தேட்டத்திலேயே இருந்தால் அவனை பொய்யர்களில் ஒருவனாகவே இறைவன் எழுதுகிறான் என இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.